பார்க்க போகிற டிஷ் சிக்கன் 65. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 tablespoons curd, 1 teaspoon chilli powder, 1 teaspoon kashmiri chilli powder. இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். அப்புறமா 500 grams சிக்கன். இது வந்து boneless எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சால்ட் தேவையான அளவு, 1 teaspoon ginger garlic paste. அப்புறம் 1/3 cup cornflour. இப்போ curd, chilli powder, kashmiri chilli powder, ginger garlic paste, அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை 1 hour மேரினேட் பண்ணிடுங்க. இப்போது 1 hour மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு வாணலில் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைட் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி விட்டு வேக வச்சிருங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பில் வேக வச்சாச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையை இப்படி போட்டு 1 நிமிஷம் வறுத்து எடுத்துருங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, bye.